விஜயை பற்றி நீங்கள் இனிமேல் கேள்வி கேட்டிங்கன்னா அந்த பேட்டி கொடுக்குறதே நிறுத்திடலான் இருக்கேன். ஏன்னா விஜய் என்பவர் என்னை பொறுத்தவரை ஒரு மனிதரே இல்லை. ஒரு குடும்பத்தை, ஒரு தந்தையை, ஒரு தாயை, ஒரு மனைவியை, ஒரு பிள்ளையை, ஒரு தன்னுடைய குழந்தையை பாதுகாக்க தவறியவர் நாட்டை என்ன பாதுகாப்பார்? கேட்டிங்கன்னா உடனே சொல்லுவீங்க இது விஜயோட இன்டர்னல் ஃபேமிலி மேட்டர், டோன்ட் இன்டர்ஃபியரும்பீங்க. இது குடும்ப பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பொதுவில் பேசாதீங்கம்பாங்க. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீட்டில் ஒருத்தன் நல்லவனாக இருந்தால்தான் வெளியில் நல்லவனாக இருக்க முடியும். வீட்டில் உள்ள உறுப்பினருக்கே ஒரு நல்ல தந்தையாக, நல்ல கணவனாக, நல்ல மகனாக இருக்க முடியாதவர் நாட்டை என்ன காக்க போகிறாரு? அதனால் தஞ்சாவூரில் இல்லை, வேலூரில் இல்லை, அவர் எங்கே ஐநா சபையில் போய் எது பேசினாலும் அது பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் இந்த தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய தகுதியற்றவர். ஏன்னா கிட்டத்தட்ட 50 கட்சி ஆரம்பித்து 50 உயிரை பலி வாங்கிட்டார். தஞ்சாவூரில் 2 பேர் விபத்து நடந்து அவங்க ரொம்ப பெரும் போராட்டத்தில் இருக்காங்க. அவங்கள கூட விசாரிக்கிறதுக்கு ஒரு மனசு இல்லாத ஒரு விஜய், ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு விஜய், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 எந்தவித நோக்கமும் இல்லாமல் பதவி தாகம் கொண்ட விஜயை பற்றி பேச வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. நம்ம நேரத்தை வீணாக்காதீங்க, வேறு ஏதோ கேளுங்க.